வணக்கம் நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போறது பாலன். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற அம்மா அவங்களோட பையன் இப்போ எங்கேயுமே வந்துட்டு சொந்த பேரை பயன்படுத்தாம ஒவ்வொரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது. கடைசியா ஒரு பாட்டியை பாத்துக்கிறதுக்காக டேக் கேரா வந்துட்டு இவங்க உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இவங்களோட பாஸ்ட் என்ன ஆச்சு, எதனால ஜெயிலுக்கு போனாங்க, இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. இந்த படத்தை லைட்டா ஒரு த்ரில்லர் மோட்ல வந்துட்டு நம்ம சிதம்பரம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் யாருன்னா நம்ம மஞ்சுபுல் பாய்ஸோட டைரக்டர். அதுவே இந்த படத்துக்கு ஒரு ஹைப் ஆயிருச்சு. படத்தோட ரைட்டர் யாருன்னா ஹாபி சர்மோட ரைட்டர். இதுவே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஹைப்பா இருந்தது. பட் பாலன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த திரைப்படம் பார்க்கும்போது அவர் ஒரு ஸ்லோ பேஸ் ட்ரீட்மெண்ட்ல இந்த த்ரில்லரை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. பட் இன்டர்வல் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஹை மொமெண்ட் நல்லாவே இருந்தது. முக்கியமா இந்த அம்மாவும் பையனும் பேரை மாத்திட்டு ஊர் ஊரா சுத்துறதை வந்துட்டு திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு நாங்க பார்த்தல உன் பேர் இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல என்னோட பேர் இது, என்னோட கணவர் பேர் இது, நான் இங்க வந்து வீடு இப்படி சரிஞ்சிருச்சு, மழை சரிவில்லை, இதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. இதே விஷயத்தை போய் பாயிண்ட் கேட்பான், பையனும் அச்சு சிரம் அப்படியே சொல்றேன். அது மொமெண்ட் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னுமே படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி சில மொமெண்ட்ஸ் இருந்தா இன்னுமே ரசிக்கப்படியாக இருக்கு. அதை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் த்ரூ அவுட் போகும்போது இவங்க யாரு என்னங்கிற நமக்கே ஒரு கியூரியாசிட்டி. இவங்க வந்துட்டு போலீஸை பாட்டாம எப்படி வந்துட்டு தப்பிக்க போறாங்க, அட்லாஸ்ட் என்ன நடந்தது, சின்ன பையன் போலீஸ்ல பட்டி ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப வந்து ரிட்டர்ன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது கடைசி 20 நிமிஷங்கள் இருந்த ஒரு பரபரப்பான நிமிடங்கள் படம் முழுக்கவே இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ரசிச்சு பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிறது என்ன எனக்கு இருக்கதா செஞ்சது. கடைசி கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது. ஸோ எனக்கு இந்த பாலன் ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜான திரைப்படமா இருந்தது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள். நீங்க கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருக்கேன். படத்தில் நடிச்சிருந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரா டீசென்டான ஒரு நடிப்பு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ அழகா ஸ்ட்ராங்கா இருந்தது. அதில் நம்ம அம்மா வரவங்களாட்டும், அவங்களோட பையனாட்டும், போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த ஒரு காட்சிகள் வரவங்களாட்டும், அந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யற அவங்களோட லவ் பண்ற அந்த பொண்ணு ஆகட்டும், அவங்களுக்கு கூட நடக்கிற நிகழ்வுகள் ஒண்ணு அது வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. இது மாதிரி அந்த பாட்டியோட கேரக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அங்கங்க வர சின்ன சின்ன கேரக்டர் இருந்து முக்கியமா அழுத்தமா இந்த கேரக்டர் வந்துட்டு வடிவமைச்சிருந்தாங்க. இன்னுமே திரைக்கதை பெட்டரா இருந்தா எனக்கு ரசிச்சு பார்த்திருக்க முடியும் இந்த திரைப்படத்தை.